ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து என்னென்ன காரியங்களை விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ, வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 5, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற, தன்னை தரிசனமாய் கர்த்தர் ஒரு பிரத்யேகமாய் வெளிப்படுகிற ஆண்டாய் இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் கூறுகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம், என்னை நம்புகிற, எனக்கு பயப்படுகிற, என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை, அவமானங்களை, பகைகளை, சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன், விரோதங்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மைகளை, மகிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்கிறேன். I assured in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே வாக்கு பண்ணுகிறேன். சொந்து போகாதீங்க. ஆபிரகாமின் வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத போது கர்த்தர் தரிசனமானார். பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமானார். யாக்கோபு கடுமையான சூழ்நிலை, வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் தரிசனமாவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையான நிந்தையான காரியங்களை மாற்றி கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு உயர்வை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும். நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள அபிஷேகம், உங்களுக்குள்ள ஆவியானவர் உறுதிப்படுத்துவதை என்னால் உணர முடிகிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? உணர்றவங்க ஒரு ஆமேன் என்று டைப் பண்ணுங்க. ரிபஷாந்தா ரியாங்கத்தராப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய ஆண்டில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்று இஸ்ரவேல் ஆலயம் கட்டப்பட்ட போது ஜனங்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின போது ஜனங்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். எருசலேமுக்குள் கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவின போது, கர்த்தருடைய வார்த்தை பரவின போது பட்டணம் சந்தோஷப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எரேமியா சொல்லுகிறார், நான் அதை அப்படியே உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி அப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை தேவநீர் அருளச் செய்வதற்காக ஒரு மகத்தான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமேன். ரிபஷந்தா ரியாங்கத்தரா. உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை வெளிப்படையாக ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற துரோகமான காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கெடுதலின் காரியங்கள், இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போய்விடும். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு சந்தோஷமாய் வழி நடத்துகிற ஆண்டாயிருக்கும். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா, நன்றிப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன காரியங்கள் குறிப்பாய்
25ஆம் ஆண்டு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணிகளைப் போல கிருபையாய் பாதுகாத்து இதுவரை சுமந்து வந்தீர்ப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாய் பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு அபரிவிதமாய் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் வாழ, சந்தோஷமாய் மகிழ கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக நன்றி. சிலர் வாழ்க்கையில் வருகிற தடைகள், வியாகுலங்கள், வேதனை, கண்ணீர்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தர் சொல்றார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ? கர்த்தர் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்வாரேயானால் நிச்சயமாக அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. மறவாமல் நினைத்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும், தடைகளையும் கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு முதல் ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி. ரியங்கத்தரா. ஒரு சிலர் வியாதியின் நிமித்தமாய், சோர்வாய், வியாகுலமாய், வேதனையாய், என் வியாதி எப்பொழுதும் என்னை விட்டு நீங்கும் என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் உன் வியாதி உன்னை விட்டு விலகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி. ரியங்கராபா. நன்றி. கடன் பிரச்சனையினால் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடன் சுமைகள் மாறும். பிள்ளைகள் நிமித்தமாய் வருந்தி கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டாய் இது இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். ரியங்கத்தரா. எதை குறித்தும் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த ஆண்டு நான் உன்னிலிருந்து வெளிப்படுவேன், மகிமையாய் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களினால் பிள்ளைகளை அலங்கரிப்பதற்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தை பிள்ளைகளுக்கு தேவநீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. ரியங்கத்தரா. தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவதை நான் உணர்கிறேன். வேதம் சொல்லுகிறபடி நிகழப்பட்டதும் கைவிடுவதுமான இஸ்ரவேலை கர்த்தனை சேர்த்து கொள்கிற தேவன், நீர் அணைத்து கொள்கிற தேவன். அவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்து வராததுமாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் நீர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் உம்மை நம்பி இருக்கிற, உம்மை அண்டி இருக்கிற பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஆண்டில் புதிய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை தேவன் வழி நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.